ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அதான் போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கார்த்திகை தீபத்துக்கு எடுத்த வீடியோங்க இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் லேட். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தீபத்துக்கு என்ன பண்ணுன்றது தான் ஒரு விழாக்காக போட்டிருக்கேன். எங்களுக்கு கார்த்திகை தீபம் வந்து ஃபுல் ரெயின் டேவாக போச்சுங்க. உங்கள் ஊர் சைடு எப்படின்னு சொல்லுங்கள். இங்கே சென்னையில் வந்து செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழை நிற்குமா, தீபம் ஏற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே ஒரு டவுட், விளக்கு ஏற்ற முடியாது போல் அப்படி தான் சொல்லி இப்போ நினச்சோம். சரி வீட்டுள்ளையாவது விளக்கு ஏற்றலாம், மொதல்ல நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்போம் சொல்லி எல்லா விளக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ விளக்கு எப்போ நம்ம வந்து அகலெலாம் தண்ணியில் ஊற வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக சாம்பார் வைக்கலான்ட்ருக்கேன். அப்புறம் வேறு எந்த பொரியல் அது இது செய்யணும், ஸ்வீட்லாம் செய்யணும். பட் நான் செய்யலை. எல்லோரும் சாமி கும்பிட எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஸோ பாப்பாவை யார் வீட்டிலையும் விட முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விட்டுட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் என்னோடய ஒர்க் வந்து நான் தலை குளிச்சாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு உடம்பு ஊற்றணும். ஸோ மழை பெய்யுது, அவங்களுக்கு நான் தலைக்கு ஊற்றலாம் தலைக்கு ஊற்றிட்டுருப்பேன். மழையாக இருக்குது அதனால். ஸோ அப்படியே ஸ்லோவாக கலந்து வேலை போயிட்டுருக்குங்க. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி முடிஞ்சதை பற்றி பேசுறதுனால ஸோ நீங்கள் சும்மா எப்படி போச்சுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடிக்கு வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். மழை அப்பப்போ வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ மழை விடுற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் வந்து நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் வந்து மைக் இல்லாதனால வீடியோ போட முடியல. மைக் வந்து எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு மைக் வந்து வாங்கினோம் போயிடுச்சு. மறுபடியும் ஒரு மைக் வாங்கினேன் போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் 2000 சம்திங் கொடுத்து ஒரு மைக் வாங்கினேன். அது என் பையன் 2 வாட்டி தூக்கி போட்டு அதில் சென்சார் போயிடுச்சு என்னான்னு தெரியல. மைக் அந்த வால்யூமே கேட்கல சரியா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதை போய் பார்க்கணும். இப்போ வந்து வேறு மைக் வாங்கணும்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நிறைய மைக் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து அது அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து என் பையனை, சின்ன பையனை நினச்சி எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. மறுபடியும் இந்த மைக்கை தூக்கி போட்டு உடச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எதுக்கும் வந்து நம்ம காசு பத்திரமா வச்சுருக்கேன், அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வாட்டி வாங்கிட்டு உடச்சிட்டேன் பாப்பா, எப்படி இருந்தாலும் என் பையன் தூக்கி போட்டுருவான் எது கையில் கிடச்சாலும். சேஃபாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குங்க. எனக்கு வந்து மைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை, வீடியோ போடுறது ஒரு பெரிய பிரச்சனையை, மொத்தத்தில் என் சேனலில் ஒரு பெரிய பிரச்சனை தாங்க போயிட்டுருக்கு. திடீர்னு ஷார்ட்ஸ் போடுறேன், திடீர்னு லாங் போடுறேன், திடீர்னு லைவ் போடுறேன். அது கன்ஃபியூஸ்டும் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளோவில் போகணும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ளோவாக போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான டைம் கிடைக்கணும். அந்த டைம் நம்ம ஒதுக்கணும் நம்ம நினச்சாலும் வந்து சப்போர்ட் இருக்கணும். கனவு காண்றது பெருசு இல்லை, அதுக்கான சப்போர்ட் நமக்கு முக்கியமாக தேவை இல்லையா? அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்காததுனால தான் வந்து அப்படியே தடுமாறிட்டுருக்கேன். ஸோ நடுவில் வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சின்ன குட்டி பையனுக்கு, எனக்கு ஃபீவர், எனக்கு வந்தோடனே பெரிய பையனுக்கு ஃபீவர். ஸோ அம்மா வந்து இருந்தாங்க கொஞ்ச நாள். ஸோ அவங்க இருக்கும்போது கொஞ்சம் வீடியோ போடலாம் பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கால் வலி ரொம்ப முடியல அம்மாவுக்கு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். ஸோ நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப முடியல அவங்களுக்கு. அதனால் வந்து அம்மாவால் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றபடி நான் தான் செய்யணும். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பாப்பாவுக்கு எக்ஸாம் வந்துச்சு, ஆஃப் இயர்லி எக்ஸாமு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு படிக்க வைக்கணும். அவன் படிக்கலை, இருந்தாலும் நம்ம முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ படிக்க வைக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டு வரணும், ஸோ ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. நான் வீடியோவில் இறங்கிட்டால் வந்து வேலை அப்படியே கொஞ்சம் நின்றுடும். அதனால் வந்து வீடியோ போடலை. ஸோ இப்போ வந்து அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க, ஆஃப் இயர் லீவ் விட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாக லீவ். எல்லாேருக்கும் வந்து உடம்பு சரியாயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ வீடியோ கண்டினியூவாக போடலாம் அப்படின்னு நினச்சேன்.
ஆனா போடவே முடியலங்க. ஏன்னா ஸ்கூல் போனோட அவன் ஒரு கொஞ்ச நேரம் அங்க இருப்பான். குட்டி பாப்பா தூங்கிடுவான். அந்த ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் போட்டுட்டுருந்தேன். இப்போ அவன் வீட்ல இருக்கானா, எந்நேரமும் ரோட்லயே விளையாடிட்டுருக்கான். அவன போய் ஃபாலோ பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. வெளிய நாய் இருக்கு, பசங்களோட விளையாடுறான், சண்டை போட்டுக்க போறான், வண்டிலாம் இருக்கு, மேல தள்ளிக்க போறான்னு சொல்லிட்டு, அவன போய் எட்டி எட்டி பார்க்கறதுக்கே டைம் பாதி கரெக்ட்டா போயிடுது. அதுக்கப்புறம் சமைக்கணும், குட்டி பாப்பா தூங்க வைக்கணும். அந்த மாரியே போயிட்டுருக்கிறதுனால என்னால வீடியோ போட முடியல. இப்போவுமே நான் ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக் வந்து என் ஃபோன்ல ஒர்க் ஆகல. சவுண்டும் வரல. ஸோ மைக் இல்லாம தான் பேசிட்டுருக்கேன். வேறு வழி இல்ல. வீடியோ போட்டாகணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னு போடுறேன். ஸோ விளக்கெல்லாம் ஊறிட்டுருக்கு. வெளியே போய் பார்த்தா செம்ம மழை. சரி நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஊறிட்டு இருங்க சொல்லிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் இப்போதைக்கு பாப்பா கொஞ்சம் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நான் சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. வெறும் சாம்பார் மட்டும்தாங்க. அதுக்கு பதார்த்தம் எதுவும் செய்யலை. போதும் அதுவே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பூஜை சாமான் தேய்க்கணும், இந்த விளக்கெல்லாம் தேய்க்கணும், அந்த விளக்க காய வைக்கணும், பொட்டு வைக்கணும், வீடு துடைக்கணும். பாப்பா எழுந்துட்டானா என்னை விடவே மாட்டான். சரி பாப்பா தூங்கும் போதே கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சிடலாம் சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச வரையும் செஞ்சுட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சமையல் முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக சாம்பார் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. ஸ்வீட் எதாவது பண்ணோமா வந்துட்டு ஈவினிங் தான் தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செய்யணும். நம்ம 6 மணிக்குள்ளே விளக்கேற்றுவோம் இல்லையா, அதனால் அப்படி லேட் ஆகிடுச்சின்னா அப்படி விட்டுடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் கிச்சனில் தான் இருக்க போகிறோம். இதோட இந்த கிச்சன் வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பூஜை வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பூஜை வேலைக்கு போயிட்டேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்பாவே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே அவங்க தேய்க்கல, சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணாங்க. நான் தேய்ச்சி கொடுத்தாங்க, வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு. சரி நம்ம அந்த வேலையை பார்க்க போயிடலாம்னு சொல்லிவிட்டு சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் போயிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாப்பா கிட்டே பொட்டு வைக்க கொடுத்துட்டு ஸோ விளக்கு சின்ன சின்ன விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே வைக்கணும். லேட்டாகும். வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வாசப்படிக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு. அதனால் வாசப்படிக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்புறமேட்டு வந்து வீடு படம் ஃபுல்லாக துடைக்கணும். நிறைய வேலை இருக்குது. வீட்டு துடைக்கணும், வீட்டுக்கு மஞ்சள் தெளிக்கணும். ஸோ இவ்வளோ இந்த குட்டி பாப்பா வச்சுட்டு செய்யணுன்றதுனால கொஞ்சம் நான் வந்து பிட்டாக கட் பண்ணி டைம் கிடைக்கும் போது அப்படி செஞ்சுட்டேன். அதை என்னால் ஃபுல்லாக செய்ய முடியல. ஸோ பார்த்திங்கன்னா 2 குட்டி எப்பவுமே என் பையன் மட்டும் வைப்பேன். இன்றைக்கி அக்காவும் சேர்ந்து வந்துட்டாங்க, நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட விட்டாச்சு அந்த பொறுப்பு. அது வந்து ஒரு வேலை எனக்கு மிச்சம். வாசலில் கோலம் போட்டாச்சு. அப்பயும் மழைங்க. அதாவது விளக்கேற்றுற சமயம் வரையும் மழை. விளக்கேற்ற கூட தூறல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் விட்டு வந்துச்சு. ஆனால் தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. சரி நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலையை பார்ப்போம், மழை ஒரு பக்கம் அதை பெஞ்சிட்ருக்குறோம் சொல்லிட்டு வெளியே பார்த்துட்டு அடிக்கடிக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் நான். ஸோ பாப்பாங்களோ பாதி வேலையை எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. பாதியில் 75% முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களால தான் எனக்கு வேலை ஈஸியாச்சு. நான் அவ்வளோ விளக்குக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க எனக்கு கொடுத்ததுனால அவங்க எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியானதுனால நான் பூஜை வேலையை மட்டும் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு வழியாக கார்த்திகை தீபம் செலப்ரேஷன் செம்மையாக போச்சு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல்னால் அது கார்த்திகை தீபம் தாங்க. வீடு ஃபுல்லாக ப்ரைட்டாக விளக்கு, அதாவது நம்ம ரூமாக போகும்போது அங்கங்கே 2 விளக்காக வச்சுருப்பாங்க. ஸோ வெளியே நிறைய விளக்கு வைப்போம். எங்கள் வீட்டில் கம்மியாக ஏற்றணும்னு சொன்னால் கூட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைய விளக்கு ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். நிறைய விளக்கு ஏற்றணும்னு சொல்லி கேட்பேன் நான் எங்கள் அம்மா வீட்டில். ஸோ இப்போ நான் வந்து அந்த மாதிரி நிறைய விளக்கு ஏற்றணும்னு ஆசையாக இருக்கும்போது மழை வந்துருச்சு. ஸோ நிறைய விளக்கு ஏற்ற முடியாதுன்ற காரணத்தினால ஒரு 2-3 விளக்கு வெளியே ஏற்றிட்டு மீதியெல்லாம் உள்ளே ஏற்றலாம். குட்டி பாப்பா ஏற்ற விடுவாங்களா விட மாட்டாங்களா, அவங்க விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரு பக்கம் எனக்கு பயம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் வந்து குழந்தை தூக்கி வச்சுருந்தோம். பெருசாக தெரியல. இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க செமையாக. அதனால் அவங்க விளக்கெல்லாம் தட்டி விட்டுருப்பாங்க, ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லை நெருப்பில் கை வச்சுருப்பாங்க. ஒரு பயத்தில் எப்படி ஏற்றுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து சமத்து குட்டிங்க எதுவுமே பண்ணலாமல் விளக்க வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஜஸ்ட் அதை பார்த்து அழகு பார்த்தாங்களே தவிர அவங்க அந்த விளக்கு எதுவுமே பண்ணல. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. விளக்கு ஏற்ற முடியாது, பூஜை ரூமில் மட்டும் ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் பாப்பா எதுவுமே பண்ணாதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சடனாக வந்து அந்த 6 மணிக்கு கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிட்டான். கரண்ட் ஆஃப் ஆனதுனால நாங்கள் ஏற்றின விளக்குலேயே வீடு வந்து பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கரண்ட் ஆஃப் ஆகி வந்தோன்னே ஒரு ட்விஸ்ட்டு, எங்கள் வீட்டு ஹால் லைட் எரியல.
ஹால் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அது எவ்வளோ ட்ரை பண்ண எரிய வைக்க முடியல. ஸோ இருட்டிலேயே அப்படியே விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூம்லேயும் கிச்சனில் மட்டும் தான் லைட் எரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே எல்லா விளக்கும் ஏற்றிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிவியில் அந்த தீபம் காட்டுவாங்க இல்லையா, அண்ணாமலை தீபம், அதை பார்க்க போயிட்டோம். ஸோ அது நல்லாயிருக்கும் எப்போவுமே பார்க்குறதுக்கு. அது எல்லோரும் வருஷம் வெயிட் பண்ணுவோம் அதை பார்க்குறதுக்காக. ஸோ வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம கடற்கரை விளக்கு ஏற்றணும். அந்த மகர தீபம் ஏற்றும் போது வீட்லேயும் ஏற்றணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமுக்கு நம்ம வந்து ஏற்றியாச்சு. அது ஏற்றி முடிச்சு நம்ம வீட்டில் டிவி பார்க்க போயிட்டாங்க. இதுதாங்க என்னோடய கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை லேட்டாக போடுறதுக்கு ரொம்ப 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 சாரி. என்னால் இது எவ்வளோ நாள் ஆச்சு இதை போடுறதுக்கு. மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, பசங்க உடம்பு சரியில்லை, அப்புறம் யூடியூப் போடுறது வீடியோ போடுறது நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ பொங்கலே வரப்போது, இப்போ தான் தீபாவளி வீடியோ போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கலாய்க்கலாம். ஸோ கலாய்ச்சாலும் திட்டினாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, என் வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. இதோட லைவ் வீடியோ முடிச்சுக்கிறேன். சாரி என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ உங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் நல்லா பண்ணி பொங்கல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் 3 நாள் நல்லா லீவ் வரும், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் பொங்கல் வீடியோ போடணுங்க, ஆனால் வந்து இந்த வீடியோ இப்போ தான் போடுறேன். பொங்கல் வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல, கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பாருங்கள். கடைசி வரை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா பாய், டேக் கேர், ஐ லவ் யூ, பாய்.